மியூட் பண்ணி வச்சுங்க. தனுஷ்காந்த் ராகல சரி, தொடர்ந்து எழுதுங்க. பாயிண்ட் எழுதுங்க. பி வகையானது திரும்ப சொல்றேன் அந்த பாயிண்ட். பி வகையானது இரண்டு எண் வகைகளுக்கு இடையில். பி வகையானது இரண்டு எண் வகைகளுக்கு இடையில் இருக்குமாறு மாசுபடுத்தப்பட்ட டிரான்சிஸ்டர்கள் என்பிஎன் டிரான்சிஸ்டர்களாகும். அதே போல தொடர்ந்து எழுதுங்களா. அதே போல எண் வகையானது இரண்டு பி வகைகளுக்கு இரண்டு பி வகைகளுக்கு இடையில் இருக்குமாறு மாசுபடுத்தப்பட்ட டிரான்சிஸ்டர்கள் பிஎன்பி டிரான்சிஸ்டர்களாகும். சரி, தற்காலத்தில் அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. தற்காலத்தில் அதிகமாக என்பிஎன் சிலிக்கன் டிரான்சிஸ்டர்களே தற்காலத்தில் அதிகமாக என்பிஎன்
சிலிக்கன் டிரான்சிஸ்டர்களில் அதிகமாக சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சிலிக்கன் டிரான்சிஸ்டர்ல வெப்பநிலையால ஏற்படுற பாதிப்புகள் குறைவு. சிலிக்கன் டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா, சிலிக்கனை பொதுவாக எடுத்தோம்னு சொன்னா ஒரு வெப்பநிலையால ஏற்படுற பாதிப்புகள் குறைவு. சரியா? அதே போல இலத்திரன் துளை ரெண்டையும் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா, இலத்திரன் கொஞ்சம் ஸ்பீட் ஆனால், துளைகளை பார்த்த இலத்திரன்கள் எப்படி ஆனான்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பீட் ஆனால், அதாவது துளையிலிருந்து இலத்திரன்கள் வெளியாகிற டைம்ல, துளைகளிலிருந்து இலத்திரன்கள் வெளியாகிற டைம்ல இப்ப என்ன செய்யணும்னா விரைவாக சார்ஜ் பெற்றால் வந்துட்டு இலத்திரன்களை பாரு. சரியா? அதாவது விரைவு, இப்ப இலத்திரன்களையும் துளைகளையும் ஒப்பிட்டோம்னு சொன்னா இதுல விரைவு கூடிய விரைவுங்களுக்குள்ள இவரோட சிறிய அளவா தான் கூட இருப்பார் அவரு. சரியா? விரைவு நிறைய இலத்திரங்கள் எடுத்தோம்னு சொன்னா எப்படி போகுது, மிச்சம் கூட நாள இலத்திரங்கள் எடுத்தோம்னு சொன்னா இது பார்க்க பெரிய அளவுல இலத்திரன்கள் கூடுதலா இருப்பாங்க, ஸ்பீடா இருக்கும். ஆகவே இலத்திரன்கள்ல எப்படி இருப்பாங்க, துளைகளை விட ஸ்பீடானாக்களா இருப்பாங்க விண்ணை கடத்துறதுல. அப்ப இலத்திரன்கள் அதிகம் இருக்கிறார்கள் எங்க இலத்திரன் அதிகம் அறிய போது என்பிஎல்லாம் இலத்திரன்கள் அதிகம். ஏன் இங்கேயும் இலத்திரன் இங்க இதுல மட்டும்தான் இலத்திரன். சரியா? ஆகவே என்ன செய்ய போது இலத்திரன்கள் அதிகமா இருக்கிறதுக்காக வேண்டியுமே என்ன செய்வோம், என்பிஎன் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தும். என்பிஎன் சிலிக்கன் டிரான்சிஸ்டர் பயன்படுத்த காரணம் என்ன, சிலிக்கன் பயன்படுத்துறது வெப்பநிலையால பாதிப்பு குறைவு சிலிக்கன். செய்யும் சிலிக்கன் இருக்கும். சரியா? சொன்ன எழுதுங்க, பாயிண்ட் எழுதுங்க. காரணம் டிரான்சிஸ்டர்ல சொல்லுங்க. டிரான்சிஸ்டர்ல இரண்டு பக்கமும் மின் கடத்தப்படுமா? எப்படி? என்பிஎன்ல ரெண்டு பக்கமும் டிரான்சிஸ்டர்ல மின் கடத்தப்படுமா? நான் வெளியே வாரேன். சரியா? நம்ம டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு படிக்கக்குள்ள சொல்லித்தாரேன். சரியா? டிரான்சிஸ்டரை தொழிற்பாடு பார்க்கக்குள்ள நான் சொல்லுவேன். சரி, இவருக்குள்ள பிஎன்பி இந்த கட்டணம் இப்படிதான். நீ சரியா? இவர்ல எப்படி கரண்ட் எப்படி போறாரு, எப்படி நடக்குது நடக்குதுன்னு சொல்லி என்ன செய்யும் நம்ம விரிவா பார்க்கும். இப்போதைக்கு இந்த பாயிண்ட் எழுதுங்களா, நெக்ஸ்ட் பார்க்க போறா. சரியாம்பி எழுதுங்க. சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் வெப்பநிலை மாற்றங்களால் பாதிப்படைவது குறைவு என்பதாலும் துளைகளை விட ப்ரோ கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. ஓகே. சரி, சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் வெப்பநிலை மாற்றங்களால் பாதிப்படைவது குறைவு என்பதாலும் துளைகளை விட
சுயாதீன இலத்திரன்கள் துளைகளை விட சுயாதீன இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரன்கள் விரைவு கூடிய துளைகளை விட சுயாதீன இலத்திரன்கள் விரைவு கூடிய காவிகள் என்பதாலும் NPN சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன NPN சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, இப்ப எழுதுங்க. NPN டிரான்சிஸ்டர்களின் இருமுனைவு டிரான்சிஸ்டர்களின் தலைப்போடுங்களா? இருமுனைவு டிரான்சிஸ்டர்களின் எளிய அமைப்பும் குறியீடும் சரி, இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிரான்சிஸ்டர் பிஜேடி டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது இருமுனைவு டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல 3 முனைகள் இருப்பாங்க பொதுவாக. இப்ப இந்த முனையை சொல்லுவோம் அடின்னு சொல்லுவோம். இவரை சொல்லும் அடி. அதாவது இவரை இங்கிலீஷ்ல சொல்றாங்க பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஸ். ஆகவே அதுக்கு முனை சொல்லுவேன் பின்னு சொல்லுவோம். பி அடி என்ன பேஸ்ங்கிறதுக்கு அடின்னு செய்யணும், அவருக்கு பி சொல்லி போடுவோம். அதே போல இவரை சொல்லுவோம், இன்னொரு முனையை சொல்லுவோம். அதாவது நடுவுல வாரால நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். அடி அரிப்பர், நடுவுற வாழ அடி அரிப்பர். அதே போல மத்த 2 சைட்ல வார அவங்க எப்படின்னு சொன்னா ஒன்று எமிட்டர்ன்னு சொல்லுவோம். எமிட்டர் அதாவது தமிழ்ல சொல்ல போனா காளி. அதே போல இன்னொரு முனை சொல்லுவோம் நம்ம சீன் சொல்லுவோம். அவரை சொல்லுவோம் கலெக்டர். அதுக்கு நாம் சொல்லுவோம் சேகரிப்பான். சரி, அடி காலி சேகரிப்பான். தெரிஞ்சுக்கணும், அடி காலி சேகரிப்பான். சரியா? இப்போ அதே போல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா NPN அதே போல PNP டிரான்சிஸ்டர் பார்க்கலாம். ஹீரோவானா இப்ப சரியா? நான் ஹீரோது ப்ரோவு தான் ஹீரோ, நீங்க நான் சொல்ற டைம் தான் தெரியும். சரி, இப்ப ஹீரோவானா
சரி, அதுலயும் நடுப்பகுதி சொல்லுவோம், அடின்னு சொல்லுவோம். அதே போல இங்க காலி சேகரிப்பான், அடி இந்த முனை காலி சேகரிப்பான். பிஇசி பேஸ் எமிட்டர் கலெக்டர். அடி காலி சேகரிப்பான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கள உருவாக்குறதுக்கு நான் சொன்னேன் மாசுபடுத்தல் தான் முக்கிய காரணம். அதாவது 4ஆம் மூலம் கூட்ட மூலம் ஒன்று எடுத்து 4ஆம் கூட்ட மூலமான சிலிக்கன் எடுப்போம். சிலிக்கன் எடுத்து எண் பகுதியை மாத்திரன்னு சொன்னா 5ஆம் கூட்டம் சேர்ப்போம். என்ன ஒரு இதை எடுத்துடணும். இவ்வளவும் ஒரு இவங்க 3 பேர் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா தனியா ஒரு 4ஆம் கூட்டம் மூலம். அப்ப ஒரு பகுதி என்ன அடிய போது எண் வகையாக மாசுபடுத்தப்படி, அதாவது 5ஆம் கூட்ட மூலங்களா மாசுபடுத்தி. அதே போல இன்னொரு பகுதியை பி வகையாக மாசுபடுத்துறீங்க. அதே போல இன்னொரு பகுதியை எண் வகையாக மாசுபடுத்துறீங்க. இப்ப இவங்களோட மாசுபடுத்த அளவையும் இவங்களோட சைஸையும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வித்தியாசம். இவங்களோட மாசாக்கள்ற அளவு சைஸ் எல்லாம் வித்தியாசம், ஒன்று கொண்டு வித்தியாசம். சரியா? அதாவது சரி, இவங்களோட பகுதியை பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பகுதி எடுப்போம். பகுதி இ பி, அதாவது காலி காலி அடி, அதே போல சேகரிப்பான். என்ன காலி அடி சேகரிப்பான். எடுத்துன்னு சொன்னா மாசுபடுத்திய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா மாசுபடுத்திய எழுதுங்களா பூரணமாக மாசுபடுத்திய அளவு. சரி, மாசுபடுத்திய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இவருக்கு, அதாவது காலி பகுதிக்கு மாசுபடுத்தப்பட்ட அளவு வந்துட்டு அதிகமா இருப்பாங்க. மாசாகன்ற அளவு அதிகமா இருக்கு. இவருக்கு மாசுபடுத்த அளவு பாத்தீங்கன்னு சொன்னா மிச்சம் குறைவாக இருப்பார், மிகவும் குறைவாக இருப்பார். சரியா? அதாவது மிகவும் குறைவு. இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சேகரிப்பானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தரமான அளவு இருப்பார். அதாவது ஓரளவு மீடியமா இருப்பாங்க. சரியா? இந்த மாசாக்கள் அளவை பாத்தீங்கன்னு சொன்னா காலி பகுதிக்கு அதிகமாக மாசாக்கள் செஞ்சிருப்போம். அதிகமா அப்ப எண் பகுதின்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு இலத்திரன்கள் தான் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்லி. ஆகவே அதிகமாக மாசுபடுத்தப்படுறேன்னு சொன்னா என்ன செய்ய போகுது, குறிப்பிட்ட அளவுலையும் பார்க்க மிச்சமான இலத்திரங்கள் இருப்பாங்க. அதே போல இந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா காலி பகுதியில பி பகுதி நம்ம என்ன செய்யறோம், மிச்சமா மாசுபடுத்திக்கன்னு சொன்னா பி பகுதின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் துளைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்றாங்க அவங்க, பகுதி அதிகமா மாசுபடுத்தப்பட்டீங்கன்னு சொன்னா இங்க மிகவும் அதிகமான துளைகள் இருக்கு. சரி, அதே போல என்ன செய்ய போது இவருக்கு மிச்சம் குறைவா இருப்பா. அப்ப இவருக்கு பாசிட்டிவிட்டி குறைவா இருக்கும், அது இவருக்கு நெகட்டிவிட்டி குறைவா இருக்கும். சரி, சி பகுதி கலெக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எண் பகுதியா இருக்காரு, அவருக்கு ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவுல என்ன செய்வாரு இல்ல தென்கள் இருப்பார். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுல துளைகள் இருக்கு. அளவை பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட சைஸை பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இவங்களோட பர்மனண்ட் அளவை பாத்தீங்கன்னு சொன்னா பர்மனண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி சாரி முதலாவது ஆகவும் மிகவும் சிறிய பகுதி, மிகச்சிறிய பகுதியா இருப்பாரு. பி பகுதி மிகச்சிறிய பகுதியா இருப்பார், மிகச்சிறிய பகுதி. அதாவது இந்த அடிப்பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுலயும் மிச்சம் சிறிய இருப்பார். ஓகே, அதே போல பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா சி பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா சேகரிப்பான் பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா மிகவும் அதிகமா இருப்பார் பர்மனன்ட். சேகரிப்பான் பகுதி எப்படி இருப்பார், ரெண்டு மிகவும் மிச்சம் பெரிய அளவு இருப்பார். அதே போல பருமன்ல இவரை பாத்தீங்கன்னு சொன்னா பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுலையும் பகுதியை சைஸ பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவு இருப்பாங்க, ஓரளவு இருப்பாங்க. சரி, சொல்லுங்கதா இப்ப சொல்லலாம். அப்ப இவர் வந்துட்டு இலத்திரங்கள் இவர்ல அதிக மிச்சம் கூடிய இலத்திரங்கள் இருப்பாங்க. இங்க மிச்சம் அதாவது ஓரளவான, அதாவது மிச்சம் குறைவான துளைகள் இருப்பாங்க கம்மியானக்குள்ள. இவர்ல ஓரளவான இலத்திரங்கள் இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பி பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ல மிகவும் அதிகமாக துளைகள் இருப்பாங்க. இதே போல இங்க என்ன செய்யும் போது மிகவும் குறைந்த அளவுல இலத்திரன்கள் இருப்பாரு. அதே போல இங்க ஓரளவான துளைகள் இருப்பாங்க. சரியா, ஓரளவான துளைகள் இருப்பாரு. இப்போ முதலாவது நீங்க என்ன செய்யணும் சொன்னா என்பிஎன் பிஎன்பி சொல்லி போட்டுட்டு இந்த படத்தை கீழே எடுங்க. இந்த படத்தை கீழே எடுத்துட்டு கீழுக்கு இந்த அட்டவணையை கீழுங்க. சரியா, அதுக்கு அதே போல இந்த என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் கீழே இந்த படத்தையும் இருங்க. அதுல இது வந்துட்டு அவரை கட்டமைப்பு, இப்படிதான் உருவாக்குறாங்க. அவரை குறியீட பாதின்னு சொன்னா நம்ம சேர்க்கிட்ல, அதாவது மின் சுற்றுல இணைக்கக்குள்ள அவரை குறியீட பாதின்னு சொன்னா அடி காலி சேகரிப்பான். அதே போல இந்த அம்புக்குறி ஒன்று இருக்கும் இடத்துல, சரியா, அம்புக்குரிய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஈய விட்டு நோக்கி இருக்கு. சரி, இந்த ஏன் இந்த அம்புக்குறி ஈய நோக்கி போடுறவங்களாம் அதுல தொழிற்பாடு பார்க்கக்குள்ள பார்ப்போம். சரி, தொழிற்பாடு அதாவது கரண்ட் ஓடுற திசையை வச்சு நம்ம பார்க்கறது. அதை நான் தொழிற்பாடு பாடிய சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இப்ப அம்புக்குறி வந்துட்டு பில இருந்து ஈய நோக்கி இருக்கு. இது என்பிஎன் குறியீடு, என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் குறியீடு. அதே போல பிஎன்பி டிரான்ஸ்ஃபர் எடுத்தீங்கன்னு சொன்னா அடி காலி சேகரிப்பான். இந்த ஈல இருந்து பிஏ நோக்கி அம்புக்குறி ஈல இருந்து பிஏ நோக்கி அம்புக்குறி. சரி, இதை குயிக்கா நோட் பண்ணிடுங்க. அதே போல இந்த அட்டவணையும் நோட் பண்ணிடுங்க. இந்த அட்டவணை விலங்குன்னு சொன்னா சொல்லுங்க, விரைவா நோட் பண்ணிடுங்களா? கொஞ்சம் ஓகே, பர்னாஸ் அட்டவணை அடிச்சு சார். ஓகே. இதுல சைபுர் ரஹ்மான் சார் இந்த ஆட்டோமொபைல் கிளாஸுக்கு போறவங்க இருக்கீங்களா? வேற
ஆமாம் சார். ஓகே, இருக்கிறவங்க கொஞ்சம் சேட்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. ஐஎம் சொல்லி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஆட்டோமொபைல் கிளாஸுக்கு போறவங்க எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. சைஃபுர் ரஹ்மான் சார் ஆட்டோமொபைல் கிளாஸுக்கு போறவங்க மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓ, சைஃப் சார் தான் அவரு ஃபுல் நேம் வந்துட்டு சைஃபுர் ரஹ்மான் சொல்லு. சரி, சைஃபுர் ரஹ்மான் சார், அதாவது சைஃப் சார் கிளாஸுக்கு ஆட்டோமொபைல் கிளாஸுக்கு போறவங்க மெசேஜ்ல போடுங்க. ஒரு தடவை போட்டா போதும். சரி, சைஃபுர் ரஹ்மான் சார் வந்துட்டு அவரு ஆட்டோமொபைல கொண்டு போறாரு. நீங்க இந்த 21 இல்ல 21ல இருந்தும் 22ல இருந்தும் இணைஞ்சு கொள்ளலாம். நான் வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சார் கண்டக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அவரும் எங்களோட யூனிவர்சிட்டி தான், பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். அவங்க டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பில்டிங் சர்வீஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் என்வாயரன்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வரும். அவங்களோட இது கோர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா சிவில் சர்வீஸ் டெக்னாலஜி. எங்களோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா மெட்டீரியல் அண்ட் மெக்கானிக்கல் டெக்னாலஜி. அதுல நான் மெகாட்ரானிக்ஸ், அதே போல இன்னும் பாலிமர் டெக்னாலஜி, அதே போல ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு சொல்லி பிரிவுகள் இருக்கிறது, கோர்ஸ்கள் இருக்கு. சரி, இதுல ராசித் ரிஃபான் சார் கிளாஸ் போறவங்க இருக்கீங்களா? ஓகே, அவரும் எங்கட யூனிவர்சிட்டி தான், சூப்பர் சீனியர். சரி, சரி, ஓகே பாப்போம். நாம குறிச்சிட்டீங்களா தம்பி? எல்லாரும் நோட் பண்ணி எடுத்துட்டீங்களா? தம்பி என்னன்னு சொன்னா, நீங்க ஆட்டோமொபைல் வந்துட்டு ஆட்டோமொபைல் செய்யறதுக்கு 21 ஆப்பிள் தானீங்க. இப்போ உங்களுக்கு ஆட்டோமொபைல் செய்யறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸையும் அடுத்தது எலக்ட்ரிக்கல் ரிவிஷனையும் செய்தாரேன். சரி, ஆட்டோமொபைல் வந்துட்டு சைபர் ரஹ்மான் சாரை கண்டக்ட் பண்ணி போய்கொள்ளுங்க. அதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் உங்களுக்கு. சரியா? நான் சார் மோட்டர் எல்லாம் நீங்க செய்வீங்களா? ஓகே, மோட்டர் அண்ட் பவர் ஜெனரேஷன் என்ன? மோட்டர் அண்ட் பவர் ஜெனரேஷனுக்கு தம்பி ஓகே, நம்ம எலக்ட்ரானிக்ஸை முடிச்சிட்டு டைம் இருந்தா நம்ம 3 பேஸ் தானே சொல்லு. 3 பேஸ் செய்வீங்களா? 3 பேஸ்ல வந்துட்டு நம்ம ஹவுஸ் வயரிங் சொல்றீங்க. ஹவுஸ் வயரிங்ல இருக்கிறது அது வந்துட்டு ஸ்மோனோம்ல இருக்கு. இப்ப இங்க 3 பேஸ் சொல்லி 3 பேஸ் மோட்டார் அங்க செக்டர்கள் மோட்டார் சம்பந்தமா வரதெல்லாம் மோட்டர் அண்ட் பவர் ஜெனரேஷன், வலு மற்றும் இயக்கம் சொல்லி அந்த யூனிட் அதுக்குள்ள வரும். ஹவுஸ் வயரிங் இருக்கிறது சும்மா நார்மலான 3 பேஸ் கரண்ட்ல இருந்து அந்த லைன் ஃபேஸ் கரண்ட்கள் கண்டுபிடிக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் முடியுதுன்னா சார் இன்ஷால்லா எலக்ட்ரானிக்ஸும் எலக்ட்ரிக்கலையும் மோட்டரையும் கட்டாயம் செய்யுங்க சார். ஓகே, ஓகே இன்ஷால்லா. சரி, ஓகே. ஓகே தம்பி, நீங்க நோட் பண்ணி எடுத்துருவீங்க நினைக்கிறேன். சரியா? நம்ம இப்ப பார்ப்போம், டைம் இல்ல. சரி, இப்ப தலை போடுங்க. என்பிஎன் டிரான்ஸ்ஃபர். சரி, நம்ம இப்ப மெயினா வந்துட்டு அதிகமாக மிச்சம் கூடுதலா வரப்போறது உங்களுக்கு என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் பத்தி தான் கூடுதலா வரப்போகுது. சரியா? கணக்குல இருந்து எல்லாமே நீங்க எப்போ வரைக்கும் இல்ல யூனிவர்சிட்டி லெவல் கூட போனா கூட உங்களுக்கு மிச்சமான கேள்வி எல்லாம் வாரது என்பிஎன் டிரான்ஸ்ஃபர்லாம் இங்க போகுது. சரியா? பிஎன்பி டிரான்ஸ்ஃபர்ல மிச்சம் குறைவு வரைக்கும் நம்ம பேசிக்கா ஒரு கட்டமைப்பு விளம்பரம் தெரிஞ்ச போதும். சரி, அப்ப என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் தான் என்ன செய்யும்னா பார்ப்போம். என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் வேக்கிங் ஃபார்மட் தான் இவருக்கு பிஎன்பி டிரான்ஸ்ஃபருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்பிஎன் தலை போடுங்க. என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் ஒன்றின் தொழிற்பாடு. என்பிஎன் டிரான்ஸ்ஃபர் ஒன்றின் தொழிற்பாடு
சரியா? இப்ப நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். நான் லிங்க் இப்ப சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. அதே போல அந்த தண்ணி எதுவும் குடிக்கணும் வாங்கணும்னு சொன்னா குடிக்கிட்டு வாங்க. சரியா? என்ன சொன்னா இது முக்கியமான செக்ஷன் உண்டு. என்பிஎன் ட்ரான்ஸ்ஃபர் தொழிற்பாடு. குயிக்கா தண்ணிகள் குடிக்கிட்டு ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு வாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவேன்.